கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரதான கிருபை, அவருடைய இரக்கம், அன்பு, தயவு நம் அனைவரோடும் இருப்பதாக. இந்த தவகால தியானத்திலும் இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகின்ற வார்த்தை, மாயக்காரனே என்று நம்மை பார்த்து கூப்பிடுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, உன் கண்ணில் துரும்பு இருக்கும்போது நீ உன் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்பை எடுத்து போடுறதுக்கு நீ சொல்றதுக்கு என்ன, வகை செய்கிறதுக்கு என்ன? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் மூலமாகி பேசுகிறார். நீ உன் கண்ணில் துரும்ப வச்சுக்கிட்டு நீ ஏன்பா உன் சகோதரன் கண்ணில் இருக்க உத்திரத்தை நீ உன் கண்ணில் நீ உத்திரத்தை வச்சுக்கிட்டு உன் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்ப நீ ஏன் பார்க்குற? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இவ்வளோ குறைய வச்சுக்கிட்டு நீ ஏன்பா மற்றவங்கள குறை சொல்கிறன்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம் தேவன் நம்மளோடு பேசுகின்ற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், பிறரை குறித்து, நம் சகோதரர்களை குறித்து நாம் குறை சொல்லாத படிக்கு. அதாவது நாம் தான் நீதிமான், அவங்க பாவிகள் என்று சொல்லியோ, இல்லை நான் தான் பெரிய ஊழியக்காரன் அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஏதோ சொல்லியோ மற்றவர்களை குறை கூறுவதை தேவன் விரும்புவதில்லை. என்னோடய வாழ்க்கையில் இது இப்படி நடந்தது. எங்கள் அக்கா ஒரு நாள் ஒரு 3 கன்வென்ஷன் கூட்டத்துக்காக நான் பக்கத்தில், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நடந்ததுன்னு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என்னை விட பெரிய அக்கா, வயதானவங்க. அப்போது அந்த அக்காவுக்கு அவங்க வரும்போதே, அவங்க நைட்டு வர்றாங்கன்னு தெரிஞ்சவொடனே சிக்கன் கறி வச்சு சப்பாத்தி வச்சு நான் ரெடி பண்ணி வச்சேன். வந்து சாப்பிட்டாங்க. என் பிள்ளைங்க எல்லோரும் நல்லா சாப்பிட்டாங்க. நல்லா இருக்குமா, ஹோட்டலில் செஞ்ச மாதிரி ருசியாக இருக்குமான்னாங்க. ஆனால் எங்கள் அக்கா சாப்பிட்டு முடித்தவொடனே, என்ன இது மாதிரி ஒரு மாதிரி புளிப்பாக இருக்குது அப்படின்னாங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த 3 நாட்களுமே நான் என்ன சமையல் நான் வைத்தாலும், ஒரு சாம்பார் வைத்தாலும், ஒரு குழம்பு வைத்தாலும், ஒரு கறி வைத்தாலும், என்ன வச்சாலுமே அதிலிருந்து ஏதாவது ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உங்கள் முன்னத்தில் வைக்கிற ஆகாரத்தை ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் அதை புசிங்க, வேறு எந்த குறையும் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்கக்கா. அதனால் குறை சொல்லாமல் சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அது எங்கள் அக்காளுக்கு கோபமாயிடுச்சு. அப்போது என் பிள்ளைங்கள்லாம் கூட என்ன சொன்னாங்க, நீங்கள் பெரியம்மாவா அப்படி சொல்லியிருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது மாதிரி என் வீட்டுக்காரன்னு சொன்னார், நீ தப்பு தான், நீ உங்கள் அக்கா இல்லை, நீ ஏன் அப்படி சொன்னேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் என் மனசுக்குள்ளே என்ன சொல்கிறேன், நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை, நான் ஒன்றும் தப்பாகவே சொல்லலை. நான் என்ன சொன்னேன், நான் என்ன அவங்களுக்கு சமைச்சு போடாமல் இருந்தேன், நான் வர வேண்டான்னு சொன்னேன்னா, எல்லா வேலையும் வெந்நினவொடனே வெந்நி போட்டு கொடுத்தேன், அவங்க என்ன கேட்டாங்களோ அதெல்லாம் பண்ணினேன், எல்லாமே நான் அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டேனே. என்ன சொன்னேன், அக்கா குறை சொல்லாமல் சாப்பிடுங்கன்னு தானே நான் சொன்னேன் அப்படின்னு. எனக்கு நான் என்னென்னா, நான் சொன்னது ரைட்டுன்னு நினச்சேன். நான் ஒன்றும் அவ்வளோ தப்பாக நான் ஒன்றும் பேசலைப்பா அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது, நான் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது இந்த காரியத்தை குறித்து எனக்கு கொஞ்சம் மனசு வேதனைப்பட்டு, அவங்க போன பிறகு, என்ன ஆண்டவரே எல்லாரும் என்ன நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்கிறாங்க, நானா தப்பு பண்ணேன்? தப்பு பண்ணலையப்பா, நான் பிரியமாக தானே பார்த்தேன், நான் நல்லா தானே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நான் ஜெபம் பண்ணி பேசி கொண்டிருக்கும்போதே, ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போதே என் முன்னத்தில் டிவியில் எழுத்து ஓடும்ல, அதாவது இந்த நியூஸ் எல்லாம் இப்படி ஓடும்ல, அதுபோல் என் முன்னத்தில் ஓடுனது என்ன வசனம்னா, மத்தேயு 7:3. மத்தேயு 7:3, வேற ஒன்றும் அதில் வரல. உடனே மத்தேயு 7:3 டக்குன்னு அதை பார்த்த உடனே என்ன பண்ணேன், மூடி வச்சுட்டேன். ஜெபத்தை விட்டு எந்திரிச்சு ஆண்டவர் மத்தேயு 7:3 காட்டுறாரு. என்ன வசனம், வேகமாக எடுத்து வாசின்னு சொன்னால் அதான் போட்டிருக்கு, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராதபடி உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப நீ பார்க்குறது என்ன? அப்போது ஆண்டவரும் நான் பேசுனது தப்புன்னு சொல்லிட்டாரு இல்லையா? அதுக்கப்புறம் நான் போய் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கிற வேலையில் கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். எப்படி கொடுத்தாருன்னா, நான் கீழே நிற்கிறேன், பாதாளத்தில் நிற்கிறேன். மேலே அதாவது ஒரு பெரிய சிங்காசனம், அந்த சிங்காசனத்துக்கு அது ரொம்ப தெளிவாலாம் இல்லை, நான் கீழே நிற்கிறேன், மேலே ஒரு பெரிய சிங்காசனம் இருக்குது. அந்த சிங்காசனத்துக்கும் எனக்கும் நடுவில் படிக்கட்டு இல்லை. இந்த நம்ம சிலிண்டர்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் எரியிற சிலிண்டரு குட்டி குட்டி அந்த இப்படி அகலமாக இருக்கும். ஆனால் இது இந்த இந்த இன்ஜினியர்ஸ்லாம் ஒரு சிலிண்டர் வச்சுருப்பாங்க. அந்த சிலிண்டர் எப்படி இருக்குன்னா, ஒல்லியாக நீளமாக இருக்கும் சிலிண்டர். அந்த போல் ஒல்லியாக சிலிண்டரு வரிசையாக இங்கேருந்து பரலோகம் வரைக்கும் அடுக்கிருக்கு.
அப்போது நான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, கீழே இருக்கிற ப அந்த சிலிண்டர் நகண்டு விழுந்து, அது அது விழுந்த உடனே ஒண்ணொன்னா விழுந்து 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 போயிட்டு, கடைசியில பார்த்தா தேவனுக்கும் எனக்கும் இடையில அதாவது அந்த அந்த இது அந்தரங்கத்தில இருக்கு. ஒரு 4 அங்க ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த சிலிண்டரு. மீதி எல்லாம் காணோம். நான் கீழ நிக்கிறேன். நான் எப்படி போவேன்? அப்ப எனக்கு நான் உணர்ந்து கொண்டது அதுதான். நாம் இன்னும் பரலோகத்துக்கு போவதற்கு பரிசுத்தமாகவில்லை என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தரிசனம் மூலமாய் உணர்த்துகிறார். ஏன்னா, அவருக்கும் நமக்கும் இடையில கனெக்ஷன் இருக்கணும். அந்த கனெக்ஷன் பாருங்களேன், நான் இப்படி என்னோட இத குறித்து நான் கேட்கும்போது, அவர் எனக்கு வெளிப்படுத்தினது, "நீ இவ்வளோ தூரத்தில தாம்மா இருக்க. நீ இன்னும் பரிசுத்தம் அடையலன்னு" எனக்கு சொல்றாரு. அப்ப எல்லாம் கீழ உருண்டு விழுந்துருச்சு. அப்போ அவர விட்டு நான் தூரத்தில நிக்கிறேன். அந்த 4 சிலிண்டர் அத எப்படி நான் அதில ஏறி போவேன்? இங்கேருந்து நான் எப்படி போவேன்? அதுதான். கீழ்ப்படிதல் முதல்ல வரும்போது தான், ஒவ்வொரு படியா தான் நம்ம தேவனிடத்தில நம்ம போக முடியும் பிரியமானவர்களே. கீழ்ப்படிதல் இல்லாதபடி தேவனிடத்தில போக முடியாது. அதை எனக்கு அன்றைக்கு காட்டினார். அப்புறம் தான் நான் ஆண்டவர்ட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். அதுவரைக்கும் நான் கேட்கல. நான் செஞ்சதான் ரைட்டுன்னு நெனச்சேன். அப்போ நெனச்சுக்கிட்டாரு, "இவ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. இவளுக்கு ஒரு சீன போடுறா" அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தரிசனத்தை எனக்கு காட்டின பிறகு உண்மையிலேயே நான் வந்து என்னை நான் உணர்ந்து கண்ணீரோடு ஆண்டவரிடத்துல நான் வந்து மன்னிப்பு கேட்டேன். இப்படித்தான் பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு நம்மை குறித்து நமக்கு தெரியாமையே நம்ம நினைப்போம். நம்ம சொல்கிறது நம்ம பேசுகிறதெல்லாம் ரைட்டு, நம்ம சொல்கிறதெல்லாம் ரைட்டுன்னு நினைப்போம் இல்லையா? அது நம்ம சொல்லுவோம், இல்லை இல்லை நம்ம சொல்கிறது ரைட்டுன்னு தான் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் தான் நியாயம் தீர்க்கிறவர். அதனால் இன்றைக்கு இந்த தவ காலங்கத்தில் வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் யாரை குறித்தாவது குறையாகவோ இல்லை வந்து அவர்கள் சரியில்லை என்றோ நாம் அவர்களோடு அதை நாம் நினைத்து கொண்டிருந்தால் அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆனால் அவர்களை குறித்து நாம் குறை சொல்ல, உன் கண்ணில் இருக்கிற உத்திரன்றது பெருசு, அது சின்னது. ஆனால் அவங்களை குறித்து குறை பேசுறதுக்கு நமக்கு தேவன் அனுமதி கொடுக்கல. அவங்க சொன்னது தப்புனாலும் அதுக்கு நியாயம் விசாரிக்கிறவர் நான்ன்றார். அப்போ நாம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும், அன்பு தான் செலுத்தணும். இந்த ஒரு காரியத்தை இந்த உபவாச நாளில் நாம் கற்றுக்கொண்டு நாம் இன்னும் அதிகமாக தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய நம்ம ஒப்பு கொடுப்போமா? நிச்சயமாகவே யார்கிட்டனாலும் குறை இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த குறை வேண்டாம். அந்த குறையை ஆண்டவர் அப்படி குறைய பார்த்தாருன்னா நம்மளுக்கு நம்ம பாவத்தை மன்னிச்சிருக்க மாட்டார்ல. நம்ம கொஞ்சம் பரிசுத்தமானவொடனே நமக்கு என்ன வந்துடுது? ஒரு மேட்டிமை வந்துடுது. ஆமாம், நம்மலாம் ஆண்டவரோட பிள்ளைங்க, நம்ம சொல்கிறதா ரைட்டு, நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நினைக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, அதுக்கு தான் அந்த 2 பேர் ஜெபத்தை கர்த்தர் கொடுத்தார். அவன் ஒருத்தன் சொல்கிறான், நான் வந்து பரிசேயர். அவன் சொல்கிறான், நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறேன், தசம பாகம் கொடுக்குறேன், அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். ஆனால் இன்னொருத்தன், நான் பாவியான என்மேல் கிருபையாயிரும்னு சொல்கிறான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அவன் அல்ல, இவன் தான் நீதிமானாக்கப்பட்டான்னு சொல்கிறாரு. இன்றைக்கும் நான் நீதிமான்களாக்கப்படும்படியாய் பிறரை நாம் குறை சொல்லாதபடி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? காட் பிளஸ் யூ.